வணக்கம் நண்பர்களே. 2025 புத்தாண்டு வருட ராசி பலன்கள். இந்த 2025ஆம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த 2025 ஜோதிட ரீதியாக குறிப்பிடத்தக்க விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் 2025 இருக்கும். அதாவது மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா வருடங்களையும் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனால் வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது எல்லா வருடங்களையுமே இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. சில வருடங்கள் இருக்கும், சில வருடங்கள் இருக்காது. அந்த வகையில் இந்த 2025 வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு, கேதுக்கள் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் கிட்டத்தட்ட 1.5 மாத காலங்களுக்குள்ளேயே இடம்பெற்றது. ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பயிற்சி பெற்றாலே, அதாவது வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் பெற்றாலே அதில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த 2025 எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் இருக்கும். ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு மாறி போய் சஞ்சாரம் செய்யுது. அதனால் இந்த 2025ஆம் வருடம் பல விதங்களையும் மாற்றம் பெறக்கூடிய வருடமாகவே இருக்கும். குறிப்பாக சொன்னால் இந்த 2025 அப்படிங்கிறது குட் வெர்சஸ் பேட் அப்படிங்கிற பேட்டில் வார் இருக்கும். அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் போர் ஏற்பட்டது போல் இந்த 2025 அப்படிங்கிறது இருக்கும். காரணம் என்னென்னா, கிரகங்கள் ரீதியாகவே சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது சுப கிரகம் மற்றும் அசுப கிரகம் ரெண்டுமே பயிற்சிகள் இருக்குது. அப்படிங்கும் பொழுது அங்கே நல்ல விஷயங்களையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது, கெட்ட விஷயங்கள்லையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் அது நல்ல விதமாக இருக்குமா கெட்ட விதமாக இருக்குமா அப்படிங்கிறது ராசி ரீதியாக அது மாறுபட்டு கொண்டே வரும். அதாவது கிரகாதிபத்திய வகையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையில், ஸ்தானங்களின் அடிப்படையில் அது சிலது பாசிட்டிவாகவும் இருக்கும், சிலது நெகட்டிவாகவும் இருக்கும். சிலது நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான அமைப்புகளை கொடுக்கும், சிலது பாசிட்டிவான இடத்துல இருந்தாலும் நெகட்டிவான அமைப்புகளும் இப்படி மாறி மாறி கொடுத்துக்கணும். அந்த மாற்றங்களை இது கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ அப்படி இந்த 2025 அப்படிங்கிறது மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது, நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி. அதுலேயும் ஒரு விஷயம் கவனித்தோம் அப்படின்னா, இந்த 2025 ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அது வரைக்கும் இந்த 2025 அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும். ஏன்னா ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த வருடங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த 2025 முதல் 6 மாதம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய வழக்கமான விஷயங்களை தான் பார்க்க முடியும். பின் 6 மாதங்கள் அப்படிங்கிறது தான் அந்த வருடத்தினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்கும். அப்படி இது பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2025 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் மேற்கொண்டு பார்க்க போகிறோம். கடகராசி. கடகராசிக்கு இந்த 2025ஆம் வருடம் ஒரு சாதகமான வருடமாக அமையும். காரணம், இந்த அஷ்டமச்சனி ஆனது 2025 முடிவு பெறுது. கடகராசிக்காரங்களாம் எப்படா இந்த அஷ்டமச்சனி முடியும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னதான் சிறப்பான விஷயங்களை வாழ்க்கையில் பார்த்து வந்தாலும் கூட மனதளவில் ரொம்பவுமே பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ராசிகளில் இந்த கடகராசியும் ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் அதிகப்படியான பாதிப்புகளுக்கு இந்த கடகராசிக்காரங்க உள்ளாக்கப்பட்டாங்க. ஏன்னா சனி மட்டுமல்ல, மற்ற கிரகங்களுடைய நிலைகளுமே கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 சான்சஸ்லேயே தான் இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தது. அந்த வகையில் இந்த 2025 அனைத்து கிரகங்களுடைய, அது முக்கியமாக வருட கிரகங்களுடைய பயிற்சிகளும் இடம்பெற்று இருக்கிறதுனால எல்லா நிலைகளிலுமே இந்த கடகராசிக்காரங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது நல்ல விதமாக அமையக்கூடும். ஏன்னா ஏற்கனவே அவங்க சிக்கலில் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆல்ரெடி நெகட்டிவான ஸ்தானங்களை தான் கிரகங்கள் சஞ்சரிச்சிட்ருக்கு. இப்போ அவங்களுடைய பயிற்சிகள் இருக்கும்போது அது பாசிட்டிவான நிலைகளுக்கு மாறப்போகும். அதனால் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 அப்படிங்கிறது ஒரு ரிலீஃப் பெறக்கூடிய வருடமாகவே இருக்குது. குறிப்பாக இந்த 2025 மன ரீதியாக இருந்து வந்த பய உணர்விலிருந்து கடகராசிக்காரங்க முழுமையாக வெளிவருவாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரும் பிரச்சனையாக இருந்ததே அதுதான். எதை எடுத்தாலும் ஒரு பயம், ஒரு சந்தேகம், செய்யலாமா வேண்டாமாங்கிற குழப்பம், ஜானேர்னா மனசு இருக்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பலவித குழப்ப நிலைகளில் அவங்க தள்ளப்பட்டு வந்தாங்க. அதனாலே நிறைய காரியங்கள் அவங்க முழுமையாக செய்து முடித்தாலும் கூட அது முடிகிற வரைக்கும் ஒரு பதட்ட நிலைகளில் அவங்க பெரும்பாலும் காணப்பட்டு வந்திருப்பாங்க. பெரும்பாலான சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் முடிவு பெறும்பொழுது அவங்களுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வெளிவந்திருக்கும். காரணம், ஒவ்வொரு விஷயங்களுமே அவங்க அந்த அளவுக்கு பயந்து தான் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க.
ஐயோ நல்லபடியாக காரியம் முடியணுமே அப்படிங்கிற பதட்டம் அவங்களுக்குள்ள எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நிலைகளாலேயே கடகராசிக்காரங்க பெரும்பாலானோருக்கு அவங்களுடைய மன தைரியம் அப்படிங்கிறது வலிமை இழந்து மனதளவில் ரொம்பவுமே சிரமப்படக்கூடியவங்களாக அவங்க மாறி வந்திருப்பாங்க. இந்த 2025 அதற்கெல்லாம் விடிவு காலமாக அமைவது போல அவங்களோட மனக்குழப்பங்களையும் பயத்தையும் அகற்றி மன வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இது அமையும். இதுவே ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்குது. ஏன்னா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிறது பழமொழி. அப்படிப்பட்ட நிலையிலேயே பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2025 விடிவு காலமாக அமையப்போகுது. தவிர கிரகங்களுடைய நிலைகளுமே கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. அதனால் இந்த 2025 உங்களுடைய இல்லங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்களை பார்க்க முடியும். குறிப்பாக இந்த திருமண விசேஷங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் இது முழுமையாக வேலை செய்யும். உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ இது சார்ந்த நற்காரியங்களை இந்த வருடம் உங்களால் பெற முடியும். ரொம்ப நாளாக திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது, புத்திரவாக்கியம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது, குழந்தைகளுக்கு சரியான முறையில் வரன் அமைய மாட்டேங்குது, அது கூட பிறந்தவங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் தள்ளி போகுது, இதனாலேயே குடும்பத்துக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் இது சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகளை பெற முடியும். அதிலும் குறிப்பாக கடகராசி பெண்களுக்கு இந்த திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் என்பது சிறப்பாக வேலை செய்யும். அதான் கரியர் பேஸ்டான விஷயங்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு கலவையான நிலைகளை தான் இருக்கும். தொழில் ரீதியாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்கள் தான் இருக்கும். ஒரு வழக்கமான இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகளை வேணால் எதிர்பார்க்கலாம். மற்றபடி டெவலப்மெண்ட் சார்ந்த முறையில் இந்த தொழில் விஷயங்களையோ வேலை சார்ந்த விஷயங்களையோ பெரிதாக எதிர்பார்க்க முடியாது. டெவலப்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுக்காக இதை நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. எல்லாமே ஒரு சுமூகமான முறைகளில் இருக்கும். பெரிய அளவில் லாபமும் இல்லாமல் பெரிய அளவில் நட்டமும் இல்லாமல் எல்லாமே ஒரு சுமூகமான முறையில் நடைபெற்று வரும். ஸோ இது எதர்ச்சியான வழக்கமான நிலைகளை இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். இதுவும் ஓரளவுக்கு கை கொடுக்கும். ஒரு வழக்கமான நிலைகளை தான் பார்த்து வருவீங்க. அடுத்தது பொருளாதார நிலைகள் அப்படிங்கிற இந்த வருடம் சாதகமாகவே இருக்கும். இப்போது சமகாலங்களில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாக இருந்து வந்திருக்கும். வரவுகளுக்கும் செலவுகளுக்கும் சரியாகவே இருந்து வந்திருக்கும். 10 ரூபா சம்பாதிச்சா கூட அந்த 10 ரூபா எப்படி காணாமல் போகுது அப்படிங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி வர்றதுக்கும் போகிறதுக்குமே சரியாக இருந்திருக்கும். இப்படி இந்த வருடம் பொருளாதார நிலைகளில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. குறிப்பாக இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இந்த காசு பண சமாச்சாரங்களில் வெளியிடங்கள்லேருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெற்று வருவீங்க. வரா கடன்கள் அப்படிங்கிறது வசூலாகும். நிறைய பேருக்கு பழைய கடன்களை செட்டில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். சிறு சிறு அளவாவது ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பண தேவைகளை இந்த வருடம் பூர்த்தி செய்து வரும். ஸோ பொருளாதார நிலையை பார்க்கும்பொழுது கடந்த சில வருடங்களை ஒப்பிடும்பொழுது இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான நிலைகளாக தான் காணப்படும். சுப விரயங்கள் தான் இருக்குமே அல்லாமல் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக இருக்காது. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களும் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வீடு நிலம் பூமி வாகன வகைகளில் எதிர்பார்த்த வகையில் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. புதிதாக நிலம் வாங்குவது வீடு வாங்குவது ஒன்றை கொடுத்து இன்னொன்றை பெறுவது போன்ற அமைப்புகள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. அப்படி சொத்து சுகங்கள் வகையில் வாகனங்கள் வகையில் கூட நன்மைகளையே எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த வீடு நிலப்புலன்கள் வகையிலிருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் கூட சரியாகும். கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இதன் மூலமாக சால்வ் ஆகும். பூர்வீக சொத்துக்கள் வகையிலிருந்து வந்த வில்லங்கங்கள் என்பது அகல ஆரம்பிக்கும். சுருக்கமாக சொன்ன இந்த 2025 கடகராசியை பொறுத்த வரைக்கும் பொருள் மற்றும் பொருளாதார ரீதியான அடிப்படை தேவைகள் பூர்த்தியடையக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. அந்த வகையில் இது சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஃபேவராக தான் இருக்கும். ஆனால் அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு இந்த எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்ட யோகங்கள் அப்படிங்கிறதும் உண்டு. அதாவது நீங்கள் என்றைக்கோ செய்து வைத்த விஷயங்கள் மூலமாக அதனுடைய ஆதாயங்கள் அனுகூலங்கள் அன்றைக்கு கிடைச்சிருக்காது. அதனுடைய பிரதிபலனாக இப்போ நீங்கள் அதை பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. சிலருக்குலாம் அந்த மாதிரியான காரியங்கள் மறந்து கூட போயிருக்கலாம். இதைத்தான் ஜோதிடத்தில் பூர்வ புண்ணிய பலம் அப்படின்னு சொல்லுவோம். என்றைக்கோ எப்போவோ செய்து முடித்த விஷயங்களால் நற்பலன்களை இப்போதைய நிலையில் பெறுவது. அந்த மாதிரி சில யோகா அமைப்புகள் திடீர் அதிர்ஷ்ட அமைப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் செய்து வைத்த காரியங்கள் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா
காக்காய் உட்கார பரம்பரம் இருந்த கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதையோ செய்ய போக ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது நீங்கள் அதை யோசித்தோ எதிர்பார்த்தோ செய்திருக்க மாட்டீங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி இதை செயல்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. பட் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் அதனுடைய ஆதாயங்கள் அப்படிங்கிறது சாதகமான வகையில் உங்களுக்கு பலன் கொடுத்து வரும். அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்ட யோக அமைப்புகள் அப்படிங்கிறதும் உங்களுடைய காரிய வகையில் வந்து போகும். பொதுவாக கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது தனிப்பட்ட முறையில், அதாவது ஒரு சராசரி மனிதருக்கு அடிப்படை தேவைகள் எப்படியெல்லாம் பூர்த்தி ஆகுமோ அது எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். பட் அதுவே குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அளவான அமைப்புகள் தான். ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டுமல்ல, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளும் கூட சமகாலமாக ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளை தான் பார்த்து வருது. இப்போதைய நிலையில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலையிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் பிரிஸ்காக மாற ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுவே குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது பெரிய அளவில் பலன் கொடுக்காதுன்னு தான் சொல்கிறோம். வழக்கமான விஷயங்கள் தான் பார்ப்பீங்க. இன்னுமே குடும்பத்துக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கும். என்னதான் சூழ்நிலை சந்தர்ப்பங்களில் பொருளாதார ரீதியான விஷயங்களில் மாற்றங்கள் திருப்பங்கள் வந்தாலும் கூட குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது கடகராசிக்காரங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அமைதி காக்கிறதே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகளை நிதானம் எடுத்துக்கங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே எதிரும் புதிருமான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது எல்லா நிலைகளிலுமே பார்க்கப்படும். நீங்கள் என்ன சொன்னாலுமே யாருமே ஏற்றுக்க போகிறது கிடையாது. நீங்கள் நியாயமாகவே சொன்னாலும் சரி அதையெல்லாம் நான் காது கொடுத்தோடு கேட்க மாட்டோம் அப்படிங்கிற பிடிவாதத்தில் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஆகையினால் அந்த பேச்சுவார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. அது மூலமாக சங்கடம் வருமா அப்படிங்கிறது கிடையாது. தட்டி கழிச்சிட்டே போவாங்க. அவருடைய சொல்லுக்குன்னு ஒரு மரியாதை இருக்காது. எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆகையினால் முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அதுவும் முக்கியமாக குடும்ப ரீதியான விஷயங்களில். பெற்றோர்கள் சார்ந்த விஷயம் இந்த வருடம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகள் வகையிலும் அப்படி தான். மூத்த உடன்பிறப்புகள் வகையில் ஓரளவுக்கு அனுசரியான தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். இளைய உடன்பிறப்புகள் வகையில் தேவையில்லாத சங்கடங்கள் வேற்றுமைகள் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கும். ஸோ நார்மலாகவே கடகராசிக்காரங்க பெற்றோர்கள் உடன்பிறப்புகள்னு வரும்போது கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டு வர்றது நல்லது. கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையிலும் சரி குழந்தைகள் வகையிலும் சரி ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஒரு வகையிலிருந்து அனுசரிப்புத்தன்மை அப்படிங்கிறது அவங்க மூலமாக கிடைக்கப்பெறும். ஏதாவது சங்கடங்களே ஏற்பட்டாலும் கூட அதெல்லாம் பெரிதுபடுத்தாமல் அமைதியோடு இருப்பதற்கு அவங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் இதுவரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரும் பிரச்சனையாகத்தான் இருந்து வந்தது. பெரும்பாலும் யாருமே ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்களில் முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறது முதுகுக்கு பின்னாடி ஒன்று பேசுறதுமாக மாறி மாறி போயிருக்கும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஏன் எதுக்குன்னே தெரியாது சம்மந்தமே இல்லாமல் பகைகளை உருவாக்கிட்டு வருவாங்க. சொன்னாலும் உட்கார்ந்து பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சங்கடங்கள் இந்த உறவு நிலைகளையும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அனைத்துமே இந்த 2025 கொஞ்சம் நல்லபடியாக மாற்றம் பெறும். அதாவது உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைகளில் இனி சங்கடம் கொடுக்காமல் கொஞ்சம் ஒதுங்கி போக செய்வாங்க. அந்த வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே கடகராசிக்காரங்களுக்கு இனி ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுத்து வரும். சிலருக்கு உறவினர்கள் வகையில் எதிர்பார்ப்புகள் என்பது பூர்த்தியாகும். ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்கள் அவங்க மூலமாக வரக்கூடிய அமைப்புகள் என்பது நல்லபடியாக இருக்கும். ஸோ பொதுவாகவே நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அனைத்துமே நல்ல விதமாகத்தான் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குது. மாணவர்கள் படிக்கக்கூடிய இடங்களில் வீண் விரோதங்களை வளர்த்துக்காமல் இருப்பது நல்லது. அது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை தேவையில்லாமல் வம்புக்கு எடுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மாணவர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி கல்வி வித்தைக்கான அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் போட்டி தேர்வுகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும். அந்த நேரத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஸோ ஓவராலாக இந்த 2025ஆம் வருடம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களை ஒப்பிடும்போது இந்த வருடம் உங்களுக்கு பல விதங்களும் சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்குது. குறிப்பாக தனிப்பட்ட முறையில் பலவித போராட்ட நிலைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகளை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.